திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோற்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று தில்லை அம்பலக்கூத்தனை வணங்கிக் கொண்டு இந்த அற்புத காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை போற்றி, தெல்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு நாம் இன்றைய அடியார் வரலாற்றுக்குள்ளே நாம் செல்லலாம். உம்மையால் உலகாண்ட சருக்கத்தில் கடைசி அடியாராக, ஆறாவது அடியாராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளினாலே பாடப்படுபவர் சேக்கிழாருடைய அருளிப்பாட்டின்படி இந்த கண்டேச நாயனார் என்பவர். மெய்மையே திருவேணி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி அடியார்க்கு அடியேன் என்கின்ற மாதிரி திருத்தொண்ட தொகை என்ற முதல் நூலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதனை நமக்கு தெரிவிக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், திருத்தொண்ட தொகை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியதை பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பியவர்கள் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று இன்னும் சற்று விளக்கமாக பாட, இது இரண்டையும் அடிப்படையாக வைத்து கொண்டு சேக்கிழார் பெருமான் விரி நூலாக பெரிய புராணத்தை 63 நாயன்மார்கள் வரலாற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 நாயன்மார்களை மட்டுமே பாடியிருக்க பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவருடைய தாய் மற்றும் தந்தையாகிய சடையனாரையும் இசைஞானியையும் சேர்த்து 63 பேராய் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே பாட, இதனை அடிப்படையாக கொண்டு பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் வரலாற்றை சேக்கிழார் கோக்கிறார். கோக்கின்ற மணியாக நாயகனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேக்கிழார் எடுத்துக்கொள்கிறார் என்பதை எல்லாம் நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க என்ற வெகுண்டெழுந்த தாவிதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். இதுல யார் யார் இது? கொஞ்சம் மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணீங்க. வசந்தாமா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்கம்மா. இந்த 3 வரிகளிலே சொல்லுகிறார். திருத்தொண்ட தொகையில சிறப்பு நாம் முன்னரே பார்த்திருக்கோம். சில அடியார்கள் வரலாற்றை செய்தியை ஒரு வரியில் சொல்லுவார், சிலவற்றை 1.5 வரியில் சொல்லுவார், சிலவற்றை 2 வரியில் சொல்லுவார், சிலவற்றை 3 வரிகளில் சொல்லுவார். அந்த வகையில் 3 வரியில சண்டேச நாயனாரை நமக்கு அறிமுகம் செய்கிறார். இந்த 3 வரிகளில் சரித வரலாறும் பெயரும் சொல்லுகிறார். சண்டேச நாயனாருடைய பெயர் சண்டி பெருமான், அம்மையான் அடிச்சண்டி பெருமான் என்று பெயரையும், அவருடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுது திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுத தாதிதால் அறிந்த என்கின்ற அந்த வரலாற்றையும் மட்டும் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். இதற்கு முன்பாக நாம் சிறிது பொதுவான செய்திகளை நம்ம பார்க்கலாம். சண்டேசர் என்பவர் யார், அவருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். புராணத்தில் அங்கங்கே வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆலயங்களில் சிவாலயங்களில் நாம் 3 முறை சுற்றி 3வது முறை சுற்றி வருகும் பொழுது ஆலயத்தை விட்டு வெளியே செல்வதன் முன் சண்டேச பெருமானிடத்திலே சென்று கைகூப்பி வணங்கி தாளத்திரயம் செய்து அவரை வணங்கி நம்முடைய ஆலயத்திற்கு சென்று வந்த பயனை நல்குமாறு அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பது நமது மரபு.
அந்த வகையிலே சண்டேச பெருமான் சிவபெருமானுக்கு ஒரு செக்ரட்டரி போட்டு இருக்கிறார். இந்த புராணத்தின் கடைசியிலே சிவபெருமானே வந்து அவரை சொல்லுகின்ற பொழுது, நானே இனி உனக்கு தந்தை என்று சொல்லி சண்டேசனை மகனாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதாக இந்த வரலாறுல நமக்கு கடைசியில வரும். அப்போ சிவபெருமானுடைய மகன் என்ற முறையிலே சண்டேச பெருமான் ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அறிந்தது, ஆலய வழிபாட்டுல சிவபெருமானுடைய கோமுகத்துக்கு அருகிலே சண்டேச நாயனாருடைய சந்நிதி அமைக்கப்பட்டு இருக்கும். அதனால சண்டேச நாயனாருடைய அந்த சந்நிதி சுற்றி வலமாக வருவது இல்லை. ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே குறுக்கே செல்லக்கூடாது. இது ஒரு பழைய மரபு. கணவன் மனைவியாக அமர்ந்திருக்கிற பொழுது அவர்களுக்கு குறுக்கே செல்லக்கூடாது. தந்தை மகன் அமர்ந்திருக்கும் பொழுது குறுக்கே செல்லக்கூடாது என்பதெல்லாம் பழைய காலத்தில் ஒரு மரபுகள் இருந்தது. அந்த வகையில் ஆலயத்திலும் அந்த கோமுகம் என்று சொல்லுகின்ற சிவபெருமானுடைய அபிஷேக நீர் வந்து விழுகின்ற அந்த தொட்டிக்கு அருகிலேயே அவருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் பின்னாடி நம்ம புராணத்தில் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு தெரியும், சிவபெருமானுக்குள்ள அனைத்தும் சண்டேச பெருமானுக்கு உரியது என்று. நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனமும் என்று சிவபெருமானே அவருக்கு கொடுக்கிறார். சிவபெருமான் எதையெல்லாம் அணிந்து கொள்கிறாரோ, அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலை, அவர் அமுது செய்த நிவேதனம், இவை எல்லாமே அடுத்து யாருக்கு உரியதுன்னா சண்டேச பெருமானுக்கு தான் உரியது. அதனால முதல் நாள் சிவபெருமானுக்கு சார்த்தப்பட்ட மாலைகளை மறுநாள் சண்டேச பெருமானோட சந்நிதியில கொண்டு போய் சார்த்துவார்கள். இது பழைய வழக்கம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி பெருமானுடைய அந்த வஸ்திரம் கூட சில நேரங்களில் எடுத்து வந்து சண்டேச பெருமானுக்கு சாத்துகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால அந்த மாதிரி சிறப்பு பெற்றவர் சண்டேச பெருமான். இதில் நம்முடைய திருமுறைகளில் பார்க்கின்ற பொழுது சண்டேசருடைய சிறப்பு என்னன்னா, 12 திருமுறைகளிலும் சண்டேசரை பற்றிய செய்தி வருது. ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் திருவிசைப்பா பாடிய அருளாளர்கள், பிரபந்தம் பாடிய அருளாளர்கள், பெரிய புராணம் திருமூலர், பெரிய புராணம் சேக்கிழார், அத்தனை பேருமே வந்து சண்டேச நாயனாருடைய பெருமையை, அவருடைய வரலாற்று செய்திகளை, அவரை பற்றி தோத்தரித்து அதை பதிவு செய்திருக்கிறார். 12 திருமுறைகளிலும் பாடல்கள் இருக்கிறது. நமக்கு திருவாசகத்தில் நம்ம பாடுவோம், தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியும் தாதிதார் சேதிப்ப அப்படின்னு மாணிக்க வாசகர் அதை பதிவு செய்கிறார். அந்த மாதிரி பாதகத்துக்கே சோறு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டில் பாடப்படுகிறது. மாதிரி 12ஆம் நூற்றாண்டில் 12ஆம் திருமுறையில் அவருடைய வரலாறே பேசப்படுகிறது. இப்படி 12 திருமுறைகளிலும் பேசப்படுகின்ற ஒரே அடியார் சண்டேச பெருமான் தான். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஒரு மானிடனாக பிறந்து, ஒரு பூமியிலே சாதாரண ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்தும் தன்னுடைய அன்பினாலும் தன்னுடைய பக்தியினாலும் பரமனுக்கே மகனாக ஆகின்ற ஒரு பேறு பெற்றவர் சண்டேசர். வேடிக்கையாக சொல்லுவாங்கள்ல, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்க சொல்ல வாக்கு சண்டேசருக்கு தான் பொருத்தமாக இருக்கும். மனிதனாக பிறந்து நம்ம இப்போ ஆலயங்களில் வழிபாடு செய்கின்ற தெய்வமாக சண்டேச நாயனார் உயர்ந்திருக்கிறார் என்பது செய்தி. அப்படிப்பட்ட சண்டேச பெருமான் அவருடைய பிறந்த ஊர் என்பது சேய்ஞலூர். கும்பகோணத்துக்கு அருகே, திருப்பனந்தாளுக்கு அருகே இருக்கக்கூடிய சேய்ஞலூர் என்பது அவர் பிறந்த ஊர். அவர் பிறந்த குலம் என்பது அந்தனர் குலம். காசிப குலத்திலே அந்தனர் குலத்திலே பிறந்தவர். காசிப கோத்திரம். நம்முடைய திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்திலே பிறந்தவர். இவர் காசிப கோத்திரத்திலே பிறந்தவர். இவருடைய காலம் என்று சொல்லுகின்ற பொழுது காரைக்கால் அம்மையார் காலத்துக்கும் முற்பட்டவராக சொல்லப்படுகிறது. ஏன்னா 12 திருமுறைகள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார்.
அப்போது அவருக்கு முந்தியதாக பாடப்பட்டிருக்கிறது. திருமந்திரத்திலும் இவரை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. ஆகவே திருமந்திரம் பாடப்பட்ட 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே இவர் இருந்திருக்க வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டாக இவருடைய காலம் இருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. ஆகவே அனைத்து அடியார்களுக்கும் முன்னே தோன்றிய மூத்த அடியாராக சண்டேச பெருமான் சொல்லப்படுகிறார். இவருடைய வழிபாடு 3 வகையான வழிபாடு சைவத்தில் உண்டு. குரு, லிங்க, சங்கம என்று சொல்லக்கூடிய குருவை வழிபடுதல், சிவலிங்க திருமேனியை வழிபடுதல், அடியார் பெருமக்களை வழிபடுதல் என்ற 3லே இவர் லிங்க வழிபாடு என்ற நெறியிலே ஈடுபட்டவர். இவருடைய குரு பூசை தை மாதம் உத்தரம் நட்சத்திரத்திலே வருகிறது. இவருடைய இயற்பெயராக இருக்கக்கூடியது விசார சருமர் என்பது இவருடைய இயற்பெயர். நம்ம இப்போ சண்டீசர், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு நிறையா சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. பல பேர் சண்டிகேஸ்வரர் என்று ஈஸ்வர பட்டம் பெற்றவர் என்கின்ற ஒரு செய்தி பல பேர் சொல்கிறாங்க. ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அல்ல. ஈஸ்வர பட்டம் என்பது சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம இப்போ சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம், ராவணேஸ்வரன் சொல்கிறோம், சண்டிகேஸ்வரன் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஈஸ்வர பட்டம் இருக்கிறதாக சொல்லுகிறோம். ஆனால் ஈஸ்வர பட்டம் என்பது சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஈஸ்வரன் என்று சொல்வது ஈசத்துவம் என்கின்ற அனுமாதி சித்திகள், 8 சித்திகளில் ஈசத்துவம் என்கின்ற எல்லா உயிர்களுக்குள்ளும் உள்ளும் வெளியிலும் நிறைந்து நிற்கக்கூடிய தன்மைக்கு ஈசத்துவம் என்பது பெயர். அப்போது அனைத்திலும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. அதனால அவனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன்கிற பட்டம் உண்டு. சனைச்சரன் என்பது வடமொழியில் சனீஸ்வரனுக்கு பேர். சனைச்சரன் என்பது மெதுவாக நடந்து செல்பவன் என்பது. புராணங்களிலே சொல்லப்படுகின்ற குறிப்பு, சனியினுடைய வலது கால் சற்று குள்ளமானது, இடது காலை விட சற்று குள்ளமானது. ஆகையால் அவன் கொஞ்சம் காலை கெந்தி நடப்பான்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஒரு கால் தூக்கி நடக்கிற மாதிரி நடந்து செல்லக்கூடியவன் சனைச்சரன். அந்த குறைவான காலத்தினால அவனுக்கு மெதுவாக செல்லக்கூடியவன் என்ற பெயரிலே, அந்த பொருளிலே சனைச்சரன் என்பதுதான் வடமொழியில பெயர். ஆனால் அது எப்படியோ தமிழில் அது சனீஸ்வரன் ஆக்கி அவன் பெரிய ஈஸ்வர பட்டம் பெற்றவன், சிவபெருமானுக்கு நிகராக உள்ளவன் என்பது மாதிரி எல்லாம் கொண்டு தற்போது ஆலயங்களில் பார்த்தா அவனுக்கு வழிபாடு செய்வதும் பரிகாரம் செய்வதும் எள்ளு விளக்கு போடுவதும்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து வருகிறது. அதில் வருத்தப்படத்தக்க விஷயம், சிவாச்சாரியார்களே அதெல்லாம் அந்த மாதிரி செயல்களை ஊக்குவிக்கிறார்கள். அது நமக்கு வேண்டாம். அதனால அதே மாதிரி சண்டீஸ்வரன் அப்படிங்கிறது, சண்டி என்பது தான் பெயர். இது ஒரு பதவி. சண்டி என்பது ஒரு பதவி, ஒரு போஸ்ட். இப்போ முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் தான் சண்டி என்பது. அதைத்தான் நம்ம சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தின் கடைசியில் சிவபெருமான் அருள் செய்கின்ற போது சண்டீசனமாம் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லுகிறார். பதம் என்பது பதவி, ஒரு ஸ்டேட் அவருடைய அந்த பொறுமை, அவருடைய நிலையை உயர்த்தி வைக்கிறது. அப்போ சண்டீசனமாம் பதம் தந்தோம்னா சண்டி என்பது பதம். இப்போ நம்ம சிவாலயத்தில் இருக்கிற துண்டி முண்டி என்று துவாரபாலர்களுக்கு பேர். துண்டி முண்டி என்பது அதுவும் பதம். துண்டி பதம், முண்டி பதம் என்பது பேர். துவாரபாலர்களுக்கும் துண்டி முண்டின்னு பேர். அதே மாதிரி சண்டி என்ற பதம், அந்த பதத்திலே உன்னை நிறுத்துகிறேன் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். அதை நம்ம சண்டீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், சண்டீஸ்வரர் என்று ஈஸ்வர பட்டம் பெற்றவராக நம்ம தவறாக எண்ணுகிறோம். அப்படி சண்டி பதம் பெற்றவர் இந்த சிவபெருமானுக்கு செக்ரட்டரின்னு அர்த்தம், அவ்வளோதான். இது பொருளாக சண்டி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், சுவாமியினுடைய அசிஸ்டண்ட், அவருக்கு செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரின்னு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி. இப்போ சிஎம்னாக்கா முதலமைச்சருக்கு தனி செயலாளர், பிரதம மந்திரிக்கு தனி செயலாளர், அந்த மாதிரி சிவபெருமானுக்கு தனி செயலாளராக இருக்கக்கூடிய பதம், அந்த போஸ்ட்டுக்கு சண்டின்னு பேர். அந்த பதத்திலே இருக்கக்கூடியவர் விசார சருமராகிய சண்டேசர்.
இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. அம்பாளுக்கு சண்டீஸ்வரின்னு அம்பாளுக்கு ஒரு சண்டி உண்டு, விநாயக பெருமானுக்கு சண்டி உண்டு, முருகப்பெருமானுக்கு சண்டி உண்டு. சில புராதனமான பழமையான கோயில்களில் நீங்கள் அம்பாள் சன்னிதினையும் பார்க்கலாம். அந்த சண்டிகேஸ்வரி என்று அம்பாளுக்கு ஒரு ஐஸ்டண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அப்போ அது சண்டி என்கின்ற அந்த பதத்தை, அந்த போஸ்ட் தான் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே அந்த போஸ்ட்டுக்கு நியமிக்கப்பட்டவர் இந்த விசார சர்மர் என்ற இயற்பெயர் கொண்ட பெயரியார். அதை நம்ம தொடர்ந்து நம்முடைய புராணத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம பார்க்கலாம். இவருடைய பெயர், தந்தை பெயர் யட்சதத்தன் என்பதும், தாயார் பெயர் பத்தரை, அதாவது தமிழில் அது பவித்திரை என்று சொல்கிறோம். பத்தரை என்பது வடமொழி, தமிழில் பவித்திரை என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம், நாயன்மார்கள் பல பேருடைய இயற்பெயர் தெரிவதில்லை, அவருடைய மனைவியார் துணைவியார் பெயர்கள் தெரிவதில்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவருடைய வரலாற்றில் நமக்கு அவருடைய இயற்பெயர் தெரிகிறது, தந்தை தாயினுடைய பெயர் தெரிகிறது. அது ஒரு பெரிய சிறப்பு. விசார சர்மர் என்பது அவருடைய பெயர், தந்தை பெயர் யட்சதத்தன், தாயின் பெயர் பவித்திரை என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இது திருவருள். அந்த வகையில் இவர் பிறந்ததை பற்றி சொல்கின்ற பொழுது திருத்தொண்ட தொகையில் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க என்று சொல்லப்படுகிறது. இந்த மெய்மையே திருமேனி, மெய்மை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், உண்மையான அன்புடன், அதாவது கொஞ்சம் கூட குறைபாடு இல்லாமல் முழு மனதோடு முழுக்க முழுக்க அன்பு நெறியோடு முழுமையான ஒரு நிலையிலே உண்மை அன்புடன் வழிபடுதலுக்கு மெய்மை என்பது பெயர். இங்கே திருமேனி வழிபடா நிற்க அப்படிங்கிற இந்த வழிபடா அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்றைய கால தமிழில் நெகட்டிவாக தெரியும். வழிபடா நிற்கனாக்கா அப்போ கும்பிடாமல் இருந்த, வணங்காமல் இருந்த அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். ஆனால் பழைய தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இதுகளில் வரும்போது வழிபடா நிற்கன்னா வழிபட்டு நின்ற அப்படின்னு நம்ம அது பொருள் கொள்ளணும். மெய்மையை திருமேனி வழிபடா நிற்கன்னா திருமேனி வழிபட்டு நின்ற அப்படின்னு நம்ம எடுக்கணும். இதே நம்ம பார்த்தோம்னா திருவாசகத்தில் பொன்னூசலில் தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். இப்போ தீது ஓடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான்னா தீது போகாமல், தீமை அகலாமல் பிறப்பறுப்பான்னு நம்ம இன்றைய தமிழில் நம்ம அதை பொருள் கொள்ள முடியாது. தீது ஓடும் வண்ணம் திகழ பிறப்பறுப்பான்னு எடுக்கணும். நம்முடைய பிறப்பினை அறுக்கிறதுக்கு, இனி மீண்டும் பிறவி இல்லாத நிலையை தருவதற்கு தீமை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்வினை தீவினை அவற்றை அவன் ஓட்டுவான் என்பது அங்கே பொருள். அதே மாதிரி இங்கே வழிபடா நிற்கன்னா வழிபட்டு நிற்கின்ற, இப்போ திருமேனி வழிபட்டு நிற்கின்ற அந்த பெருமானை வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினார். அவருடைய தந்தையார் கோபப்பட்டு அந்த வழிபாட்டை தடை செய்கின்ற பொழுது மழுவினால் எரிந்த தன்னுடைய கோடாரியினாலே அவருடைய கால்களை வெட்டிய அம்மையான் அடிச்சண்டி பெருமான். இங்கே அடிச்சண்டி என்ற அந்த பதத்தை தான் சொல்கிறார். அந்த பெருமானுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டுகிறார். இதை பின்னாலே வந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பியவர்கள் 4 வரிகளிலே இந்த செய்தியை சொல்லுகிறார். இப்போ திருத்தொண்ட தொகையிலே சரித வரலாறு சொல்லப்பட்டது, பெயர் சொல்லப்பட்டது. இது 2 மட்டும்தான் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். திருத்தொண்ட திருவந்தாதியிலே குளமேறிய செய்ஞலூரில் குறிசில் குறைகடல் சூழ் தலமேறிய விரச்சண்டிதன் கண்டீர் தந்தை தாலிரண்டும் வலமேறிய மழுவால் எரிந்து ஈசன் மணிமுடி மேல் நலமேறிய பால் சொரிந்தவர் சூட்டிய நன்னிதியே என்று திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி அருள் செய்கிறார். குளமேறிய செய்ஞலூரில், குளமேறியன்னா நன்மை மிக்க அல்லது உயர்ந்தவர்கள் வாழுகின்ற செய்ஞலூர் ஊரினுடைய பெயர் சொல்லப்பட்டது.
குரிசில் குறை கடல் சொல். குரிசில் என்பது பெருமை மிக்கவன், சிறந்தவன் என்பது பொருள். தலமேறிய விரல் சண்டி, விரல் தண்டி என்று இதில் சொல்லப்படுகிறது. அந்த சண்டி என்பது தமிழ்ல தண்டி என்று சொல்லப்படுகிறது. தண்டி என்பதும் சண்டி என்பதும் ஒன்றுதான். தலமேறிய விரல் தண்டி, விரல் அப்படின்னு சொன்னா வீரம்னு அர்த்தம். நம்ம பெரிய புராணத்துல அடியார்களுடைய வரலாறை பார்க்கின்ற போது அதுலயும் இந்த விரல்ங்கிற வார்த்தை வரும். வீரம் எம்மால் விளம்பற்பாற்றோ என்று சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்த மாதிரி விரல் என்பது வெற்றி என்று சொல்லக்கூடிய தன்மை. தந்தை தாளிரண்டும் வளமேறிய மழுவால் எரிந்து ஈசன் மணிமுடி மேல் நலமேறிய பால் சொரிந்து. பெருமான் திருமுடி மேல பாலினால் திருமஞ்சனம் செய்து அதை தடுத்த தந்தையின் கால்கள் இரண்டையும் சேதித்த அவர் சூட்டிய நன்னிதியே என்று சொல்லி முடிக்கிறார். அவருடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். இதுல இந்த வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் செய்ஞலூர் என்ற ஊரும் சண்டி என்கின்ற பேரும் அந்த சரித வரலாறும், அவர் என்ன செய்தார், திருமஞ்சனம் நாட்டினார், பால் கொண்டு நீராட்டினார் என்ற செய்தியும் அவருடைய பண்பும், பண்பு என்ன என்று சொல்கின்ற பொழுது தந்தையினுடைய கால்களையே வெட்டிய அந்த உயர்ந்த தன்மையும் இதிலே சொல்லப்படுகிறது. இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தை தொடங்குகிறார். சேக்கிழார் பெருமான் 59 பாடல்களிலே சண்டேச நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். முதலாவதாக, பூந்தன் பொன்னி எந்நாளும் பொய்யாது அளிக்கும் புனல் நாட்டு வாய்ந்த மன்னி தென்கரையின் மன்னார் முன்னால் வரைகிழிய ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டி இமையோர் இகழ் வெம்பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் செல்வ செய்ஞலூர் என்று இந்த நகரத்தை பற்றி, அவர் பிறந்த ஊரை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது சோழ நாட்டை பற்றி சொல்லுகிறார். சோழ நாட்டினுடைய சிறப்பு என்ன என்றால், காவிரி பாய்வுகின்றதுனாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்று பெயர் பெற்றது. அதை முன்னாலே சொல்ற போது பூந்தன் பொன்னி எந்நாளும் பொய்யாது. இந்த எந்நாளும் பொய்யாது என்பது அது ஒரு காலத்திலும் சுருங்கி வறண்டு தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போகக்கூடிய நிலையில் இருக்காது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த பாடல் காப்பியம் எழுதப்பட்டு இன்னைக்கு 1000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆகுது. அப்போ அவருடைய காலத்துல காவிரியில 365 நாளும் தண்ணி ஓடி இருந்திருக்கும். அதனால சுருண்டு வறண்டு சுருங்கி வறண்டு போகாமல் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கக்கூடியது காவிரி என்று சொல்லப்படுது. பட்டினப்பாலை என்ற நூலில் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று கடியலூர் உருத்திரங்கனினார் அதை காவிரியை பற்றி பேசுவார். அப்படி எந்த காலத்திலும் தண்ணீர் இருக்கக்கூடியது காவிரி. ஔவையார் ஒரு செய்தி சொல்லுவார், ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளிலும் ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும் என்று ஔவையார் சொல்லுவார். தண்ணியே இல்லாம பறந்து போனாலும் கீழே தரையை தோண்டுனா அதுல தண்ணீர் பொங்குகின்ற வளமுடையது பொன்னி என்பது பெயர். தங்கத்தை கொண்டு வருவதனாலே அதற்கு பொன்னி என்பது பெயர். அந்த பொன்னி நாட்டினுடைய புனல் நாடு, இந்த புனல் நாடுன்னு சொல்றது காவிரியினாலே அதுக்கு புனல் நாடு என்பது பெயர். அது சோழ நாட்டை குறிக்கும். வாய்ந்த மன்னி தென்கரையின், மன்னி என்று சொல்வது இங்கே மன்னியாறு என்பது. மன்னியாறு என்பது கொள்ளிடம் நதியினுடைய ஒரு உபநதி. காவிரி கொள்ளிடம் என்று இரண்டாக திருச்சிக்கு அருகிலே பிரிகிறது. அப்படி பிரிகின்ற கொள்ளிடம் நதியினுடைய ஒரு உபநதியாக இருக்கக்கூடியது மன்னி ஆறு என்று சொல்லக்கூடியது. இது ஒரு நீண்ட ஆறாக இருந்திருக்கிற பல தலங்கள். பழமன்னி படிக்கரை என்று நம்ம ஒரு தலத்தை பார்க்கிறோம். அந்த தலமும் மன்னியாற்றின் கரையிலே இருந்ததாகத்தான் தெரிகிறது. இப்பொழுது இந்த செய்ஞலூர் என்பதும் மன்னியாற்றினுடைய அந்த கரையில், தென்கரையிலே இந்த நகரம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
இந்த மன்னியாற்றினுடைய கரையிலே இந்த சேய்ஞலூர் என்ற நகரம் யாரால் உண்டாக்கப்பட்டது என்ற செய்தியை தான் இந்த பாடல் சொல்கிறார். முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது இந்த ஊர் என்பது. ஏந்தும் அயில்வேல் நிலை நாட்டி இமையோர் இகழ் வெம்பகை கிடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் செல்வ சேய்ஞலூர். சேந்தன் என்பது முருகனுக்கு உள்ள பெயர். இந்த தலத்துக்கு சேய்ஞலூர் என்று பெயர் வந்ததற்கு காரணமே சேந்தன். இந்த வரலாறு என்னன்னு சொல்லுகின்ற போது, கைலாய மலையிலிருந்து சூரபத்மன் மற்றும் அவனுடைய சகோதரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் வருகின்றார். அப்படி வருகின்ற வழியிலே கிரவுஞ்ச மலையையும் அதை காத்து நிற்கின்ற தானகாசுரனையும் தன்னுடைய வேல்படையினாலே அழித்த பிறகு இந்த சேய்ஞலூரிலே வந்து முருகப்பெருமான் அமர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். அப்போ முருகப்பெருமானால் உண்டாக்கப்பட்ட ஊர் சேந்தன் ஊர். அது சேந்தன் நல்லூர் என்பது சேந்தன் நல்லூர் என்பது சேய்ஞலூர் என்று ஆனது. இந்த நகரம் என்பது ஞகரம் என்று தமிழில் மாறுது. போலி என்று சொல்வார்கள், அது ஒரு இலக்கண வகை. அதனால சேந்தன் நல்லூர் என்பது சேய்ஞலூர் என்று மாறியது என்று சொல்லுவார்கள். அந்த வகையில சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் செல்வ சேய்ஞலூர். அந்த ஊருக்கு பெயர் வந்த காரணம் முருகப்பெருமான் இங்கே அமர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதனால இது சேய்ஞலூர் என்று ஆனது என்று அந்த ஊரை பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக அந்த ஊரின் சிறப்பு என்ன, சேய்ஞலூருடைய சிறப்பு என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார் மும்மை தழல் ஓம்பிய நெறியார் நான்கு வேதம் முறை பயின்றார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அறுதொழிலின் மெய்மை ஒழுக்கம் ஏழ் உலகம் போற்றும் மறையோர் விளங்குவது. சேய்ஞலூருடைய சிறப்பு என்ன, சேய்ஞலூருடைய பெருமை என்னன்னு சொன்னா, அந்த ஊரிலே வாழ்கின்ற மறையோர்கள். முன்னாடியே முதல் பாட்டிலேயே சொன்னார், சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் என்று. அப்போ அந்த ஊரிலே வாழ்கின்றவர்கள் அந்தணர்கள், மறை ஓதுகின்ற அந்தணர்கள் தான் அந்த ஊரில் சிறப்பாக வாழ்கின்றார்கள். அதாவது இப்போ மற்ற கம்யூனிட்டியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது, மற்ற கம்யூனிட்டியும் இருந்திருப்பாங்க. பழைய காலங்களில் அரசர்கள் இந்த மாதிரி நகரங்களை ஏற்படுத்துவதும் உண்டு. அதுக்கு பேர் இந்த 4 மறைகளை பயின்றக்கூடிய அந்தணர்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள். அதற்கு சதுர்வேத மங்கலம் என்று பெயர். நம்ம வரலாற்றில் நிறையா பார்க்கலாம். ராஜராஜ சதுர்வேத மங்கலம், கண்டராதித்தர் சதுர்வேத மங்கலம். திருச்சிக்கு பக்கத்தில் கண்டமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருடைய இயற்பெயர் வந்து கண்டராதித்தர் சதுர்வேதி மங்கலம் என்பது தான் பெயர். அது சுருங்கி இப்போ கண்டமங்கலம்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அரசர்கள் 4 வேதங்களையும் படித்த அந்தணர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி ஒரு நகரமாக, ஒரு கிராமமாக அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு சதுர்வேதி மங்கலம் என்பது. சதுர்னா 4 வேதங்களும் படித்த அந்தணர்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது பெயர் சதுர்வேதி மங்கலம் என்று. அந்தந்த அரசர்கள் பெயரினாலே அந்த சதுர்வேதி மங்கலம் அமையும். செம்பியன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்பது திருநள்ளூருக்கு உள்ள பெயர். அந்த வகையில் இங்கே அந்தணர்கள் இருக்கக்கூடிய இடம் சேய்ஞலூர். அந்த அந்தணர்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லுகிறார். செம்மை வெண்ணீற்று ஒருமையினார். இந்த செம்மை என்பது வந்து சிவபெருமானே கடவுள், சிவபெருமானே பரம்பொருள் என்பதை முழுமாக உணர்ந்து சிவபெருமானை போற்றக்கூடியவர்கள். அதுதான் செம்மை வேதியர் அப்படின்னு சொன்னாக்க, வேறு பரம்பொருள் இல்லை அப்படின்னு அவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அந்த ஒருமையினார் என்பது ஒன்றுபட்ட உறுதி. அதான் சிவபெருமானே தெய்வம் என்ற மன உறுதி கொண்டவர்கள்.
அதனால செம்மை வெண்ணீற்று ஒருமின. அதனால சிவபெருமானே பரம்பொருள் என்பதனாலே அவர்கள் திருநீரையே தங்களுக்கு கவசமாக, திருநீரே வாழ்வின் பிரதானமான அணிகலனாக அணிந்து கொள்ளக்கூடியவர்கள். வெண்ணீற்று ஒருமையினார், இரண்டு பிறப்பின் சிறப்பினார், இரண்டு பிறப்பாளர்கள். இதை பொதுவாக சொல்றது துவிஜன் என்று வடமொழியில சொல்கிறார். ஏகம்னா ஒன்று, துவினா ரெண்டு. துவிஜன் என்று சொல்லும்போது இரண்டு பிறப்பாளர்கள் அப்படின்னு அந்தணர்களை சொல்லுவார்கள். இரண்டு பிறப்பாளர்கள் இது சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தி பார்க்கலாம். தமிழ்ல பார்ப்பனன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த பார்ப்பனன் அப்படிங்கிற சொல்லு எப்படி வருது? அதாவது கொஞ்சம் அதை இன்றைய காலகட்டங்களில் கொஞ்சம் நக்கலா கிண்டலா சொன்னா பாப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்பான், பார்ப்பனன் அப்படிங்கிற சொல் எதிலிருந்து வருகிறது? அந்த பார்ப்பனன்கிறது இதுதான், இரண்டு பிறப்பினர், இரண்டு பிறப்பின் சிறப்பினர்ங்கிறது தான் பார்ப்பனன் என்பது. இந்த பார்ப்பு என்பது தூய்மையான தமிழ் சொல். பார்ப்புனா என்ன அப்படின்னா, பறவை குஞ்சு போன்றது. எப்படி இரண்டு பிறவி வருது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பறவையினுடைய வயிற்றிலிருந்து முட்டையாக வெளிவருகிறது. அப்போ முட்டை தோன்றுவது ஒரு பிறவி. அந்த முட்டை சிறிது காலம் பக்குவம் அடைந்து அந்த முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு தோன்றுகிறது. அப்போ அது இரண்டாவது பிறவி. இந்த மாதிரி வருவதற்கு பார்ப்பு என்பது, அப்படி வெளியில் வருகின்ற அந்த குஞ்சுக்கு பார்ப்பு என்பது பெயர். பார்ப்புன்னு சொன்னா பறவையினுடைய குஞ்சுக்கு பார்ப்பு என்பது பெயர். முட்டை என்பது ஒரு பிறவி. அந்த முட்டையிலிருந்து தோன்றுகின்ற குஞ்சு அதுக்கு இரண்டாவது பிறவி என்று சொல்லப்படும். இந்த மாதிரி அந்தணர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒரு பிறவி. பிறகு அவர்களுக்கு 5 வயதிலிருந்து 7 வயதிற்குள்ளாக உபநயனம் என்ற சடங்கினை செய்து பிரம்மோபதேசம் என்ற ஒரு சடங்கினை, பிரம்மத்தை அதாவது இறைவனுடைய அந்த நெறியை காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அது இரண்டாவது பிறவி என்று கொள்ளப்படும். அப்போ 2 பிறவி இருப்பதனால தான் அவர்களுக்கு பார்ப்பு அனன், அப்போ பறவையின் குஞ்சு போன்றவன் அப்படின்னு பேர். இது எங்க சொல்லுகிறான்னா, கம்பராமாயணத்துல காட்டிற்கு வருகின்ற ராமனையும் லக்ஷ்மணனையும் ஜடாயு பார்க்கிறான். தசரதன் இறந்தது அவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவன் ரொம்ப வருத்தப்படுகிறான். அந்த ஜடாயு அவர்களை எப்படி பார்க்கிறான் போது கம்பன் ஒரு செய்தி சொல்லுவான். சேக்கையில் பார்ப்பினை பார்க்கும் பறவையில் பார்த்தான் அப்படின்னு கம்பராமாயணத்தில் வரும். அப்போ சேக்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவையில் பார்த்தான். இது ஒரு இது இருக்கு. ஏன்னா ஜடாயு ஒரு பறவை. அந்த பறவை என்ன செஞ்சான், தன்னுடைய குஞ்சுகள் மாதிரி இருக்கக்கூடிய ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தான். சேக்கையில் பார்ப்பு, பார்ப்புன்னு சொன்னால் பறவை குஞ்சு. தன்னுடைய குஞ்சை எப்படி பறவை, தாய் பறவை பார்க்குமோ அப்படி ஜடாயு ராம லக்ஷ்மணர்களை பார்த்தான் என்ற செய்தி கம்பராமாயணத்தில் வரும். அப்போ அந்த பார்ப்பு அனன், பார்ப்பினை போன்றவன் என்பதுதான் பார்ப்பனன் ஆச்சு. 2 பிறப்பாளர், தாய் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒன்று, பின்னாலே தீட்சை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பிரம்மோபதேசம், உபநயனம் என்று சொல்லக்கூடிய, பூணல் என்று சொல்லக்கூடிய சடங்கினை செய்வித்து அவர்களை பிரம்மத்தின் அருகிலே அழைத்து செல்வது. உபநயனம், நயனம்னா கண்ணு, உபநயனம்னா பிரம்மத்தை பார்க்கின்ற கண்ணை அவர்களுக்கு கொடுப்பது என்கிறது பொருள். உபநயனம் என்பதனுடைய பொருள் அதுதான். இப்போ இந்த காலத்தில் பூணல் சடங்குன்னு சொல்லிடுறாங்க. அது பழைய வழக்கு உபநயனம் என்பதுதான் சொல்லுவார்கள். பிரம்மோபதேசம் என்று சொல்லுவார்கள். பிரம்மத்தை உபதேசித்தல் என்பதுதான் அதற்கு பொருள். சைவத்திலையும் உண்டு. அது சைவத்திலையும் 5 வயது ஆகினா சமய தீட்சை செய்து 5 எழுத்தை அவர்களுக்கு கொடுப்பது என்பது சைவத்திலையும் உண்டு. ஆனால் கால வெள்ளத்தில் இந்த மரபுகள் எல்லாம் மாறி போய் இப்போ அந்தணர்கள் மட்டும் அதை செய்கிறார்கள். ஆனால் 5 வயதிலே 7 வயதுக்குள்ளே செய்கிறார்களா என்றால் இல்லை, முன்ன பின்ன செய்கிறாங்க. அப்போது பார்ப்பு அனன் என்பது பறவை தன் குஞ்சினை பார்ப்பது போல, பறவை குஞ்சுகள் எப்படி முட்டையிலிருந்து ஒரு பிறவியும்
முட்டையிலிருந்து வெளிவந்து இரண்டாவது பிறவியும் இருப்பது போல அந்தணர்களுக்கு 2 பிறவி உண்டு என்பதை சொல்லுவது. அதைத்தான் இங்கே 2 பிறப்பின் சிறப்பினார் என்கின்ற செய்தியை சொல்கிறார். அப்புறம் மும்மையால் தழல் ஓம்பிய நெறியார், 3 தழல்கள் ஓம்ப வேண்டும் என்பது அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி. அது என்ன 3 தழல்கள் சொன்னால், அந்தணர்கள் வீடுகளிலே 3 விதமான அக்னி வளர்க்கப்படும். தட்சிணாயம், ஆகவனீயம், கார்கபத்தியம். அந்த கிரகபத்தியம்னு சொல்லுவாங்க. கார்கபத்தியம் என்ற 3 விதமான நெருப்பு அவர்கள் வீட்டிலே வளர்க்கப்படும். யாகசாலை என்று சொல்லுவார்கள். அந்த யாகசாலை பக்கத்தில் அந்த 3 விதமான குண்டங்கள் இருக்கும். அந்த குண்டங்களுடைய வடிவுகள் வெவ்வேறையாக இருக்கும். முக்கோண வடிவம் ஒன்று, நார் சதுரம் ஒன்று, வட்டம் ஒன்று என்று 3 விதமான வடிவங்களில் இந்த அமைக்கப்படும். ஒன்று தென்புலத்தாருக்கு கடன்கள் செய்கின்ற வேள்வி செய்வது, ஒன்று நித்திய கடனாக தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுப்பது என்பது, மற்றொன்று நைமித்திய கடன் ஏதேனும் முக்கிய விசேடங்களின் போது செய்வது என்று அந்த தட்சிணாயம், ஆகமனீயம், கிரகபத்தியம் என்ற 3 குண்டங்களை அந்தணர்கள் வீடுகளிலே வைத்திருப்பார்கள். அதை செய்கின்றவர்கள், அந்தணருக்கு விதிக்கப்பட்ட விதி 3 அந்த ஆகுதிகளையும் 3 அக்னியையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் இதில் கூட கண்டராதித்த சோழர் திருவிசைப்பாறு சொல்கிற போது முத்தியாளர் நான்மறையோர் 3000 என்று சொல்லுவார். முத்தியாளர் 3 தீயை பேணக்கூடியவர்கள், 3 தீயை வளர்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த அந்தணர்கள் அந்த 3 தீயை நம்ம பின்னாடி நீலநக்கருடைய வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம். நீலநக்கருடைய சிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, திருஞான சம்பந்தர் அவருடைய வீட்டிற்கு வருகிறார். அவரோடு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் வருகிறார்கள். திருஞான சம்பந்தர் நீலநக்கரிடத்திலே இவர்கள் தங்குவதற்கு இடம் அமைத்து கொடுங்கள் என்கின்ற பொழுது, அந்த பவித்திரமான யாகசாலையில் இந்த 3 தீ வளர்க்கின்ற அந்த குண்டங்களுக்கு பக்கத்திலேயே அவர்களை அமரும்பெற, அவர்களை படுத்துக்கொள்ளும்படி நீலநக்கர் சொன்னார் என்று பார்க்கிறோம். பொதுவாக அந்தணர்களையே அந்த இடத்துக்கு, அதாவது ஆச்சாரம் இல்லாதவர்களை அங்கே அருகே செல்ல விடமாட்டார்கள். ஆனால் நீலநக்கர் குளத்திலே தாழ்ந்தவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியாரையும் அந்த குண்டங்களுக்கு அருகிலேயே படுத்திருக்குமாறு செய்தார் என்று அவருடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அது நம்ம பின்னால் பார்க்க இருக்கிறோம். அப்போது 3 தீயை வளர்க்கக்கூடிய முத்தியாளர் நான்மறையோர், 4 வேதம் முறை பயின்றார். வேதம் முறை பயின்றார் அப்படின்னாக்கா வேதம் மட்டும் படிக்கிறதுல, வேதத்தினுடைய அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய சிக்ஷை, நிருத்தம், வியாகரணம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள், அதைத்தான் சொல்லுவார். வேதம் 4, அங்கம் 6. இது நான் 6 நாளும் 10 படிக்கணும். அப்போ தான் முறையாக வேதம் பயின்றதாக அர்த்தமாகும். அதை சொல்கிறார். 4 வேதம் முறை பயின்றார். தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார். இப்போ நம்ம எல்லாரும் புலன்களின் வழியாக போகிறோம். கண்ணு, 5 புலன்கள் நமக்கு நல்லா தெரியும். கண்ணு, காது, மூக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களுடைய வழியில தான் நம்முடைய நடவடிக்கை போகுது. நம்ம அதன் பின்னாலே செல்லுகிறோம். ஆனால் அந்த வேதனர்கள் அவர்களின் பின்னாலே புலன்கள் வருமாறு நடப்பார்களாம். அதுதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனால் நமக்கு அது வாய்ப்பு இல்லை. அவங்க இருக்கக்கூடிய வேதியர்கள் 5 புலனும் பின் செல்லும், அவர்களுக்கு பின்னாடி, அவர்களுடைய எண்ணங்களுக்கு பின்னாடி புலன்கள் செல்லுகின்ற தன்மை உடையவர்கள். அறுதொழிலின் மெய்மை, அறுதொழில் என்பது தெரியும். அந்தணர்களுக்கு 6 விதமான தொழில்கள் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், பெறுதல், கொடுத்தல் என்று 6 தொழில் உண்டு. அவங்க வேதத்தை ஓதுதலும் மற்றவர்களை ஓதுமாறு செய்வதும், இந்த மாதிரி 6 விதமான தொழில்கள் அந்தணர்க்குரியது. அந்த 6 தொழில்களை செய்யக்கூடியவர்கள். மெய்மை ஒழுக்கம் 7 உலகம் போற்றும். அவர்களுடைய அந்த தன்மையினால 7 உலகங்களும் அவர்களை போற்றி ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாடலில் உள்ள ஒரு நயம் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று எண் அலங்காரம் என்று தமிழில் இலக்கணத்தில் சொல்லுவார்கள். அப்படி எண் அலங்காரமாக இந்த பாடலிலே
செய்ஞலூரிலே வாழ்கின்ற அந்த மறையோர்களுடைய பெருமையை இங்கே பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு 6 பாடல்கள் அந்த செய்ஞலூருடைய சிறப்பு என்ன என்று சொல்லுகிறார். ரொம்ப இனிமையான அற்புதமான பாடல்கள். வாய்ப்பு இருக்குன்னா வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பாருங்கள். சேக்கிழாருடைய அந்த தமிழ், அவருடைய அந்த சிறப்பை தெரியணும்னா இந்த பாடல்கள்லாம் படிக்கணும். தமிழினுடைய சிறப்பும் தெரியும், சேக்கிழாருடைய இது வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து சேக்கிழாரை பாராட்டுகிறார். பக்தி சுவை என்பது ஒரு தனி சுவை. நமக்கு வந்து 6 சுவை தான் தெரியும். ஆனால் 7வது சுவையாக ஒரு சுவை சொல்கிறார், அது பக்தி சுவை என்று. அந்த பக்தி சுவை நனி எல்லா இடங்களிலும் செறிந்து இருக்கக்கூடிய புராணம் பெரிய புராணம். அதை சேக்கிழார் பெருமான் எப்படி பாடுகிறார் என்பது மற்ற பாடல்களை இங்கே பாடித்து பார்த்தா தெரியும். 6 பாடல்களை சொல்லுகிறார். அதில் சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்தணர்களும் அவர்களிடத்திலே மறை பயிலுகின்ற சிறுவர்களும் ஒருவர் பின் ஒருவராக செல்லுகின்ற, எங்கு பார்த்தாலும் அந்த வேதத்தின் ஒளி எழும்புகிறது என்றும், அந்த செய்ஞலூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஆய்பாடி என்ற இடத்துல, அதாவது மன்னி ஆற்றின் கரையிலே யாகசாலைகள் அமைந்திருக்கிறது. அந்த யாகசாலையிலே யாகங்கள் செய்யப்பட்டு தேவர்களுக்கு ஆகுதி கொடுக்கப்படுகிறது. ஹோமங்கள்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு தேவர்களுக்கும், இந்திரனுக்கு, வருணனுக்கு, வாயுக்கு என்று சிவபெருமான், திருமால் என்று தேவர்களுக்கு அவிர்பாகம் கொடுத்தல் என்று சொல்வார்கள். அப்படி அவிர்பாகம் கொடுக்கின்றதற்காக இவர்கள் இருக்கின்ற பொழுது அதை வாங்கி கொள்வதற்கு வானத்திலிருந்து தேவர்கள் வருகிறார்களாம். தேவர்கள் யார் வருகிறார்னாக்கா, இவர் வருகிறார், பிரம்மா வருகிறார். அவர் எதில் வர்றாருன்னா அன்னப்பறவையில வருகிறாராம். திருமால் கருட பறவையில வருகிறாராம். அப்படி அவர் வருகின்ற அந்த பறவையை கட்டுவதற்காக அங்கே பக்கத்தில் அதற்கான தூபங்கள், கொடிகள், இதெல்லாம் கம்புகள்லாம் நட்டு வச்சிருக்காங்களாம். அந்த கம்புகள் மேலே அந்த கருடனும் அன்னப்பறவையும் வந்து உட்காருகிறது. மற்ற தேவர்கள் வருகின்ற அந்த ரதங்கள் எல்லாம் அங்க பக்கத்திலேயே நிற்கிறதாம். அதை அழகாக சொல்லுகிறார். சூழ் வைப்பு இடங்கள் நெருங்கி உளத் தொடங்கும், சடங்கு முடித்து ஏறும் வேள்வி தலைவர் பெருந்தேர்கள் விண்ணோர் ஏறும் விமானங்கள் என்று சொல்கிறார். அந்த வேள்வியிலே கலந்து கொள்ள வருகின்ற மக்கள் தேர்களிலே வருகிறார்கள். அவர்களுடைய தேரெல்லாம் அங்கே நிற்கிறது. விண்ணவர்கள் விமானங்களிலே வருகிறார்கள். அந்த விமானங்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் உயர்ச்சி சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த நகரம் மழையில் கழுநீர் செழுநீர் சூழ் வயலில் சாலி கதிர்கற்றை, அதாவது வயல்ல வந்து செங்கழு நீர் பூக்கள் பூர்த்திருக்கிறது. வயலிலே வந்து நெல், சம்பா நெல் விளைந்து அந்த கதிர்கள் சாய்ந்திருக்கிறது. குடையில் சுரும்பு மிளை கமுகு, அந்த பாக்கு மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. நடையில் பயிலும் தாமரை நீழல், குளத்திலே தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கிறது. அந்த தாமரை பூக்களிலே மீன்கள் சென்று தங்கி அதிலே தூங்குகின்றன. இது வந்து அந்த இயற்கையின் அழகை சொல்லுகிற, அவ்வளவு வளமுடையது மருத நாடு, அதனால நீர் வளம் மிகுந்த நாடு. அதனால அந்த சிறப்பை சொல்கிறார். நடையில் படர் மின் கொடி மொவ்வல் நனையும் திகழும் தினை காஞ்சி. காஞ்சி என்ற மரமும் முல்லை கொடிகளும் வழி முழுக்க வளர்ந்து அது ஒரு பந்தல் போல, நடை பந்தல் போல அந்த கொடிகளும் காஞ்சி மரமும் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு உடையது அந்த செய்ஞலூர். மற்றொரு சிறப்பாக அதை சொல்கின்ற பொழுது, இங்கே தன்னுடைய நன்றியை சனபாய குலோத்துங்க சோழனுக்கு காட்டுகிறார். இந்த காப்பியம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவன் அனபாய குலோத்துங்க சோழன். அதை சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திருவெல்லை பொன்னின் மயம் ஆக்கிய வளவர் போரியேறு என்று என்றும் புவி காக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தொல்மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு 15 ஒன்றாய் நீடும் தகைத்து அவ்வூர். செய்ஞலூருக்கு உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொல்கின்ற பொழுது, சோழர்கள் முடிசூட்டுகின்றதுக்கு
தங்கள் நாட்டிலே 5 ஊர்களிலே முடிசூட்டுக் கொள்வார்களாம். அந்த 5 ஊர்கள் என்பது உறையூர், கரூர், திருவாரூர், இந்த சேங்கலூர், அந்த மாதிரி 5 ஊர்களில் அவர்கள் முடிசூட்டிக் கொள்கிறார்களாம். அப்படி 5 ஊர்களில் ஒரு ஊர் இந்த சேங்கலூர் என்ற சிறப்புடையது. சேங்கலூருக்குள்ள அவர்கள் முடிசூட்டிக் கொள்கின்ற ஊர்களில் ஒரு ஊராக இருப்பது சேங்கலூர் என்று சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அனபாய குலோத்துங்க சோழனுடைய பெருமையை இங்கே சொல்லுகிறார். சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் என்று. அனபாயன் என்பது இவனுக்கு சூட்டப்பட்ட பெயர். 2ஆம் குலோத்துங்க சோழன் தான் அனபாய குலோத்துங்க சோழன் என்று சொல்லப்படுகிறது. அவன் தான் சேக்கிழாரை ஆதரித்து இந்த பெரிய புராணத்தை எழுதுவித்தவன். அவன் என்ன செய்தான்னா, தில்லையை முழுக்க பொன் வேய்ந்தான். இந்த பதிகம் பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்படுவதற்கு முன்னால சிதம்பரத்தை முழுக்க பொன்னினால் வேய்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரம் கோயில் மட்டுமல்லாமல் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களையும் அவன் பொன்னினாலே வேய்ந்து இந்த பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பது வரலாற்றிலே சொல்லுகின்ற செய்தி. அந்த மாதிரி 5 ஊர்களிலே இது ஒரு ஊர் என்று காட்டுகிறார். அதைத் தொடர்ந்து அந்த நகரத்தின் சிறப்பாக சொல்லி வருகிறார். அவைகளை அடுத்து என்னென்ன சிறப்பு உள்ளது என்பதையும், அவருடைய தாயின் பெயர் என்ன, தந்தையின் பெயர் என்ன, அவர் எப்படிப்பட்ட தன்மையில விளங்கினார் என்பதையும் தொடர்ந்து சொல்லுகிறார். அவைகளை தொடர்ந்து அடுத்த வாரத்திலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைக்கு நாம் இதை நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.